ஒரு உண்மையான தலைவர் அதிகாரத்துக்காக இல்லை, மக்களுக்காகவே எழுகிறார். ஒன்றாக எழுவோம். தளபதி விஜயின் இறுதிப்படம் என்று சொல்லப்படுகிற ஜனநாயகன் திரைப்படத்தின் கேப்ஷன் இது. இந்த அரசியல் அதிரடி திருநரோட டைரக்டர் எச் வினோத். இது விஜய் நடிக்கிற 69வது சினிமா. 2026 ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் மட்டுமில்ல, சினிமா இண்டஸ்ட்ரியே பெரிதும் எதிர்பார்க்கிற படமாக இருக்குது ஜனநாயகன். சினிமாவில் ட்விஸ்ட் வந்தால் ரசிக்க முடியும். ஆனால் விஜயோட கேரியரில் நிஜத்தில் ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. கரூர் பிரச்சாரமும் 41 உயிர் பலிகளும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா? நடந்ததுக்கு காரணம் விஜய் இல்லைன்னு விஜய் தரப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் முட்டி மோதி பார்த்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு குளறுபடின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இதில் அரசியலும் இருக்குன்னு குற்றம் சாட்டுது. அதனால் சிபிஐ விசாரணை கேட்குது. தமிழ்நாடு அரசாங்கம் விஜய் தரப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கடுமையான வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கு. நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்லை சார். விஜயோட அரசியல் எதிரிகளே உண்மையை ஒத்துக்கிற விஷயம்னா, விஜய் அளவுக்கு எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி தானாக கூட்டம் சேர்றது இல்லைங்கிறது தான். விஜய் கிட்ட அப்படி என்ன ஈர்ப்பு இருக்கோ போகிற இடத்துல எல்லாம் ஈயா மொக்கிறாங்க. இது விஜயே விரும்பி ஏற்றுக்கிட்ட அரசியல். சாதகமோ பாதகமோ இதை எதிர்கொள்கிற பெரிய சவால் விஜயை ரொம்பவும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. அரசியலை விடுங்க, 33 வருஷம் சினிமா ஹீரோ விஜய், அதுவும் ரசிகர்கள் ரொம்பவும் கொண்டாடுற ஹீரோ. அதனால் கரூர் சம்பவம் ஜனநாயகனை பாதிச்சிருவோங்கிற பதபதைப்பில் இருக்காங்க. ஜனநாயகனில் மக்களை காப்பாற்றுற சூப்பர் ஹீரோவாக விஜயை காமிச்சிருப்பாங்க. சினிமாவில் தாங்க ஹீரோ, நிஜத்தில் மக்களை காப்பாற்றாமல் ஓடி ஒளிஞ்சவர்னு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க விமர்சனம் நிச்சயம் ஜனநாயகனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிற பயம் ரொம்பவும் இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா, கரூர் பிரச்சார ஸ்பாட்டில் அப்படி ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு கூட்டினது ஜனநாயகன் ஷூட்டிங்காகத்தான். அதனால தான் 63 ட்ரோன் கேமரா சுற்றி சுற்றி வந்து மக்களோட நெரிசலை ஷூட் பண்ணுச்சுன்னு இப்போ ஒரு பேச்சு பலமாக அடிபடுறதான். சினிமாவுக்காக சொந்த ரசிகர்களையே காவு வாங்கிட்டாருன்னு சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சு விற்கும்போது காத்தடிக்கிற மாதிரி, உப்பு விற்கும்போது மழை பெஞ்ச மாதிரி ஜனநாயகனுக்கு எதிரான ரியல் சிச்சுவேஷன் அதுவாகவே அமைஞ்சிருச்சு. இதில் இருந்து ஜனநாயகனை எப்படி மீட்டெடுக்க போகிறாங்களோ. நண்பர்களே, இதெல்லாம் நீங்கள் பெருசாக ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.